Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா previous classல நம்ம வந்து GUI programming language பத்தி பார்த்திருந்தோம் பைத்தான்ல. அதுல Tkinter அப்படின்ற பேக்கேஜை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சாஃப்ட்வேர்க்கான பேஜை கிரியேட் பண்ணிக்கிறது, அதுல எப்படி கலர்ஸ் அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்த்தோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த சாஃப்ட்வேர் பேஜ்ல டூல்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம முதல்ல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா லேபிள்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் பட்டன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லேபிள் நான் வந்து இங்க இந்த பேஜ்ல வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் வந்து லேபிளை வந்து ஒரு வேரியபிள்ல கால் பண்றதுக்கு L1 அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் ஈக்குவல் டு போட்டுட்டு லேபிள் அப்படின்றது கிளாஸ். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த டூல் வேணும்னாலும் widgets tools அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல இருக்க டூல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க சாஃப்ட்வேர் பேஜ்ல டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லேபிளை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, எல்லா விட்கெட்டுமே பைத்தான் பேக்கேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. அந்த விட்கெட்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கான கிளாஸஸை இங்க இனிஷியேட் பண்ணணும். இப்போ லேபிள் அப்படின்ற கிளாஸை நம்ம இங்கே இனிஷியேட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறோம். ஆப்ஜெக்ட் அப்படி இல்லைன்னா வேரியபிள் அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். L1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து லேபிள் அப்படின்னு கிளாஸோட நேமை கொடுத்துட்டு அதுக்குள்ளார இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா ஒரு பேஜ். இந்த ரூட் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரூட் அப்படின்ற வேரியபிள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பேஜை வந்து டோட்டலா இனிஷியேட் பண்ணுது. இந்த பேஜுக்குள்ள தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லேபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரூட் அப்படின்ற வேரியபிளை இங்க லேபிள்குள்ளார என்டர் பண்ணிடணும். அப்பதான் நம்ம இங்க கிரியேட் பண்ணி இருக்கிற அந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, லைட் கிரீன் கலர்ல வந்துச்சு இல்லையா, அந்த பேஜ்ல நம்ம ஆட் பண்ற லேபிள் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்ப ரூட் அப்படின்னு போட்டுட்டு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நீங்க அந்த லேபிள்ல வந்து என்ன கேப்ஷனை டிஸ்பிளே பண்ண போறீங்களோ அதை இங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஆனா இது வந்து என்ன ஆகாதுன்னா பேஜ்ல டிஸ்பிளே ஆகாது. அப்போ நம்ம எப்படி இந்த பேஜ்ல வந்து அதை வர வைக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் ஜியோமெட்ரிக்கல் மெத்தட்ஸ் வந்து 3 மெத்தட் இருக்கு. கிரிட், பேக், பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு வந்து கிரிட் தான் பார்க்க போறோம். ஒரு டேபிளை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த கிரிட்டும் ஒர்க் ஆக போகுது. நம்பர் ஆஃப் ரோ, நம்பர் ஆஃப் காலம் வச்சு தான் நம்ம வந்து டூல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ L1.grid அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கிரிட்டுக்குள்ளார ஒரு டேபிள் வந்து இப்போ எப்படி கிரியேட் ஆகியிருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோ, நம்பர் ஆஃப் காலம் அப்படின்ற ஆர்டர்ல கிரியேட் ஆகியிருக்கும். அதை தான் நம்ம வந்து டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரியே தான் நம்ம இங்கும் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டு காலம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கும். அப்ப ரோ ஈக்குவல் டு 0, காலம் ஈக்குவல் டு 0னா ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள்ல. இப்போ அந்த டேபிள்ல நீங்க வந்து நம்பர் ஆஃப் டேட்டாஸை என்டர் பண்ணிக்கிட்டே வரீங்க. இப்போ 3 டேட்டா ஃபர்ஸ்ட் ரோல என்டர் பண்ணணும்னா அப்போ அந்த 3 டேட்டாவும் ஒவ்வொரு காலம்ல என்டர் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து இப்போ எப்படி டிசைன் போட போறோம் அப்படின்னா லேபிள் வந்து போட்டுட்டு பக்கத்துல அதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ், அடுத்து கீழே ஒரு லேபிள் போட்டு பக்கத்துல அதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ், லாஸ்டா ஒரு பட்டன் வந்து போட போறோம். அப்போ வந்து நமக்கு 3 ரோ தேவைப்படுது. நம்ம 0ல இருந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஆரம்பிக்குது. 0, 1, 2னு 3 ரோ யூஸ் பண்ண போறோம். காலம் 2 காலம் நமக்கு தேவைப்படுது. ஒன்னு வந்து கேப்ஷனுக்கு, இன்னொன்னு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு. காலமும் 0ல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ 0,0 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமோட பிளாக் உள்ள போயிட்டு இந்த லேபிள் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதை வந்து இன்செர்ட் பண்ணிடும். பேஜ்ல கிரியேட் ஆகியிருக்கு. அது உங்களுக்கு சின்னதா இருக்கிறதுனால தெரியல. சரி, இப்போ இந்த லேபிளை வந்து எப்படி பெருசாகிறது அப்படின்னா இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. அதுல ஒன்று தான் இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டியில என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த உள்ள கொடுக்குற இந்த கேப்ஷனுக்கான ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஸ்டைலு, இது எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ள பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். இதிலேருந்து ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜியா அப்படின்ற ஃபாண்ட்டை ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்படியே ஒரு செலக்ட் போட்டுட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க. அப்போ எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் நம்ம பேஜுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் பேஜுக்கு வந்துட்டு இங்கே கோடிங் பேஜில் அதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் வி. ஃபாண்ட்டோட ஃபேமிலி நேமை ஞாபகம் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாதிரி நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்து கூட டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ண முடியலன்னா அப்படின்னா டைப் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமா போட்டுட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கான சைஸை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். நான் இப்போ 25 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பேஜுக்குள்ள ஒரு நார்மலான ஒரு சைஸில் இந்த ஃபாண்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதே மாதிரியே எல்லா லேபிள்ஸையும் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு எனக்கு பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வரணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரி widget அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. அதனால நம்ம வந்து கமாண்ட் கிடையாது, அது கிளாஸ். ஸோ E1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் என்ட்ரி அப்படின்ற கிளாஸை நான் வந்து கால் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இப்போ லேபிளில் என்னெல்லாம் பண்ணமோ ரூட்டுன்னு போட்டு கம்மா போட்டு டெக்ஸ்ட் மட்டும் இங்கே தரக்கூடாது. ஏன்னா நம்ம தான் யூசர் தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, வேல்யூவை கொடுக்க போகிறாங்க. அதனால டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபாண்ட் வேணால் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி டைப் பண்ணது இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. இப்போ ஒருவேளை ஃபாண்ட் போடலன்னா டிஃபால்ட்டாக அது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. டிஸ்பிளேவா ஆகலை, ஏன்னா நம்ம வந்து கிரிட்டை வந்து அங்கே கொடுக்கல, அதனால அது டிஸ்பிளே ஆகலை பேஜில். சரி, இப்போ இதில் நம்ம எப்படி கிரிட் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ரோ வந்து 0, காலம் வந்து 0 அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோ ஈக்குவல் டு 0, ஒரே ரோ வந்து ஒரே ரோ தான், பட் காலம் வந்து வேல்யூ மாறுது. காலம் வந்து 1 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ 0th காலமில் தான் நம்ம வந்து கேப்ஷனை என்டர் பண்ணியிருக்கோம். அப்போ 0th காலம்லேயே நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அந்த லேபிளுக்கு மேலே வந்து என்ட்ரி பாக்ஸ் வந்து போயிட்டு பிளேஸ் ஆகிடும். அப்போ பின்னாடி இருக்கிற லேபிள் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலமை மட்டும் 1ன்னு மாற்றிடணும். ரோ வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ரோ தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, இது வந்து 0th ரோ, இது 0th ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். இப்போ இந்த செகண்ட் காலம்ல இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, பட் சின்னதாக இருக்குது. அப்போ இந்த லேபிள் சைஸுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா லேபிளுக்கு என்ன ஃபாண்ட் ஃபேமிலி, என்ன ஃபாண்ட் சைஸ் கொடுத்தோமோ அதையே இந்த என்ட்ரி widgetக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் வந்திருக்கும். இப்போ இதே மாதிரியே கீழே இன்னொரு லேபிள், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம என்டர் பண்ணுவோம். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உள்ள இருக்கிற வேல்யூஸை மட்டும் நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். இங்கே வந்து L2ன்னு கொடுக்குறோம். L2 ஆல்ரெடி L1 வச்சாச்சு. அதே மாதிரி E2. இங்கே என்டர் த நேம் பதிலாக என்டர் த ஏஜ். மற்ற எல்லாமே சேம். அதே மாதிரி கிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜோட கிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ வந்து ஃபஸ்ட்டு 0 ரோ கொடுத்தோம். நம்ம 0th ரோவில் 2 காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ரோ வந்து ஃபஸ்ட்டு ரோ, ஓகேங்களா, அதாவது 1. அங்கே 0 ரோ வந்து முடிஞ்சு போச்சு, ஒரு ரோ முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ரோ வந்து 1ன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்த ரோவில் 0th காலமு. ஸோ அதே மாதிரி அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு காலமு. இப்போ இது நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து இப்போ என்டர் த நேம், என்டர் த ஏஜ் வந்து 0th காலம். 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் காலம். ஒரு லேபிளும் அடுத்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் சேர்த்து அது வந்து ஒரு ரோ. அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு லேபிள், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் சேர்த்து அது அதுக்கு அடுத்து இருக்கிற செகண்ட் ரோ. ஆனாலுமே இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு இந்த லேபிளோட கலர் மட்டும்
ஒரு தனியா தெரியுது. அதாவது என்னன்னா, நம்ம டிஃபால்ட்டா லேபிளுக்கு பேக்ரவுண்ட் கலர் குடுக்கல அப்படின்னா, அது இந்த மாரி வந்து ஒரு ஆஷ் கலரை டிஸ்ப்ளே பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், பேஜோட அது வந்து கம்பேரிட்டிவா தெரியறதுக்காக அதுக்குன்னு நம்ம வந்து கலரை வந்து கொடுத்துக்கணும். பேஜோட கலர் லைட் கிரீன் கொடுத்துருக்கோம். அதே லைட் கிரீன் கலரை நம்ம லேபிள்ல போயிட்டு லேபிளுக்கான பேக்ரவுண்ட் கலர்னு கால் பண்ணிட்டு கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லேபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இங்கே போயிட்டு நம்ம பிஜி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அதில் நீங்கள் அந்த பேஜுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அதையே மறுபடியும் இங்கே கொடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேபிளும் பேஜும் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அதே மாதிரி செகண்ட் லேபிளுக்கும் கொடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேபிளுமே நமக்கு பேஜும் லேபிளும் வேற வேறையா தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் அப்போ நமக்கு வந்து தெரியுது. இப்போ அடுத்ததாக இன்னொன்று நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து என்னென்னா பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டன் வந்து எதுக்காக நம்ம வந்து பேஜில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்புட்டை வந்து யூசர் வந்து கொடுக்குறாங்க. யூசர் கொடுத்த இன்புட்டை ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்காக பட்டனை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுற பி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பட்டன் அப்படின்ற widget கிளாஸை வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு ரூட் அப்படின்னு போட்டுட்டு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அதுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுக்குறோம், சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன். வேல்யூ என்டர் பண்ணிட்டு யூசர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சப்மிட் பண்ண போகிறாங்க. அது ஏதோ ஒரு ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. நம்ம இன்னைக்கு கிளாஸில் பட்டனுக்குன்னு எந்த ஒரு கமாண்டும் கொடுக்க போகிறதில்ல. அடுத்த வீடியோவில் தான் நம்ம வந்து பட்டனுக்கான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து இதுக்கான டிசைனை வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பட்டனை கிரியேட் பண்ணியாச்சு, ஆனால் அது பேஜில் ஆட் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, 2 ரோ இருக்குது. அந்த 2 ரோலையும் 2 காலம் இருக்குது. ஆனால் பட்டன்ன்றதுக்கு ஒரே ஒரு காலமே போதுமானது. அப்போ நம்ம பட்டனை வந்து ஒரு சென்டராக வச்சுப்போம் நம்ம. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரிட் அப்படின்னு போட்டுட்டு ரோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 0th ரோ முடிஞ்சிடுச்சு, ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிடுச்சு, இப்போ செகண்ட் ரோ. காலம் வந்து காலம் ஈக்குவல் டு 0ல் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தெரியும், அதனால 1ன்னு கொடுங்க, கொஞ்சம் சென்டராக தெரியும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், இந்த பட்டன்லேயுமே வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. அப்போ பட்டனுக்கும் நம்ம போயிட்டு சைஸை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லேபிளில் என்ன சைஸ் கொடுத்தோமோ அதே சைஸை நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டனும் இப்போ வந்து பேஜில் பிளேஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட டிசைன் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எதாவது வேல்யூஸை வந்து இங்கே டைப் பண்ணலாம். ஆனால் அந்த வேல்யூஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது எந்த ஆக்ஷனும் நடக்க போகிறதில்ல. பட்டன்ன்றது தான் வந்து ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுற விட்கெட்டு. அடுத்த கிளாஸில் நம்ம இதை எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸை கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இதே டாபிக்கோட மீட் பண்ணுவோம். Until then, this is Tam Shelvan signing off.